Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1041 பார்ட் 2. ஓபன் பண்ணா கைடோவுக்கும் யமட்டோவுக்கும் சண்டை தாறுமாறா போகுது. அவன் போட்டு அவளை அடின்னு கேப் விடாம அடிச்சுக்கிட்டே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது லேண்ட் ஆஃப் ஆனோவை அவனுக்காண்டி பத்திரமா பாத்துக்கணுமாமா. அது மட்டும் இல்லாம அவனோட மொத்த போர்ஸையுமே அவகிட்ட தான் ஒப்படைக்க போறதா சொல்லுவான். ஆல்ரெடி லேண்ட் ஆஃப் ஆனோ நல்லா தான்டா இருந்துச்சு, நீங்களே குறுக்க வந்து எல்லாத்தையும் குட்டியா குழப்பிட்டு இப்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. யமட்டோ பாத்தீங்கன்னா காட்டு கத்துவா, எந்த ஒரு பேரண்ட்ஸுமே உன்ன மாதிரி கிடையாதுடா, நீ தாண்டா ரொம்ப மோசமானவன் அப்படி இப்படின்னு. இப்ப யமட்டோக்கு என்ன கடுப்புன்னா, அவ டெபிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால அவளால இந்த ஐலாண்ட்ல இருந்து ஸ்விம் பண்ணி தப்பிச்சு போக முடியல. இல்லன்னா எப்பவோ எஸ்கேப் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம அவ கையில வேற ஆப்புன்னு சொல்லி ஒரு ஆப்பை மாட்டி விட்டான்ல, அதை முதல்ல ரிமூவ் பண்ணும். என்ன பண்ணாலும் ரிமூவ் ஆகல. அதனாலேயே கைடோவை கொல்றதுக்காக ஏகப்பட்ட டைம் ட்ரை பண்ணிருக்கா. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்படி அவங்க கூட சண்டை போட்டதுனாலேயே நம்ம புள்ள ஸ்ட்ராங்கா இருக்கான்னா பாத்துக்கங்களேன். இந்த ஐலாண்ட்ல அவ ஹேண்ட் கஃப போட்டு மாட்டிட்டு இருந்தா. இன்கேஸ் இந்த ஐலாண்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தா கூட அவ அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. இப்படி அவன் மேல எவ்வளவு கோவம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம கொட்டி தீத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண அந்த சசகி இப்ப கம்ப்ளீட்டா உருவம் மாறிட்டான். இதுக்கப்புறம் அவன் கூட சண்டை போறது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா உருவத்திலையும் பெருசா இருக்கான், பவரும் அதிகமாயிருச்சு. பிராங்கி எப்படியும் சமாளிச்சலாம் தான் நினைச்சிட்டு இருப்பான். நார்மலா மத்தவங்கள மாதிரி முரட்டுத்தனமா வந்து சண்டை போட்டான்னா அது வேற விஷயம். பட் அந்த கிறுக்கு பைய வெப்பன்ஸ்ல வெரைட்டியா யூஸ் பண்றவன். கத்தியவே பாருங்க எப்படி டிசைன் பண்ணிருக்கானு. அது அப்படியே நின்னா கூட பரவாயில்ல, அது மிஷின் மாதிரி சுத்துது. நம்ம பைய கிட்ட இருக்கிறது நார்மல் ஸ்வாட் தான். என்ன பண்ண போறானோ தெரியல. அது மிக்சி மாதிரி சும்மா சர்றன்னு ஓடிட்டு இருக்குது. அதுல எண்ணத்தை வச்சு அடிச்சாலும் அசால்ட்டா வெட்டி வீசிரும். அப்படி இருக்கும்போது பிராங்கியோட ஆயுதம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அவனால அவன் கூட சண்டை போட முடியும். இல்லன்னா ரோபோட்ட அக்கு வேற ஆணி வேற பிச்சு வீசிடுவான். இதுல வேற அந்த கிஃப்டர்ஸ் எல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு கத்திட்டு இருப்பாங்களா. பண்ணுங்க தாராளமா பண்ணுங்கன்னு சொல்லி அங்க ஒரே டிஸ்கஷன் தான். இத பார்த்துட்டு சசகி எல்லாம் கடுப்பாயிருவான். என்னடா என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாத்தையும் சாவடிக்க போறேன், உங்களுக்கு இவ்வளவு பில்டப் தேவையானு சொல்லிட்டு அவன் கழுத்துல அந்த ஓடு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுவுமே ஃபேன் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எதுக்கு அதை யூஸ் பண்றான்னா, இவனை சுத்தி இருந்த எல்லாருமே இப்ப நம்மளுக்கு சைடு ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால கண்ணா பின்னாடி எப்படி அடிச்சாலும் அதை பத்தி கவலையே இல்ல. ஐ மீன் எவன் செத்தாலும் கவலை இல்ல. அதனால தான் அவனோட மொத்த போர்ஸையும் யூஸ் பண்ண போறான். பிராங்கியே இவன் பண்றதெல்லாம் பார்த்து பயந்துட்டான். என்னென்னமோ பண்றான்னு. இதெல்லாம் விட காமெடி என்னன்னா, அப்படியே பறந்து வருவான். இப்ப அவனால பறக்க முடியும், ஆயுதமும் ஸ்ட்ராங்கா இருக்குது, அவன் பாடியும் அயன் பாடி. அதனால எல்லாத்துக்குமே அள்ளு விடும். வந்த வேகத்துல அட்டாக் பண்ணி ஏகப்பட்ட வேகத்தை அடிச்சு திரிக்க விடுவான். அவன் பண்ற அட்டாக்ல ரத்தம் திரிக்கும். ஒரு டைம் அவன் அட்டாக்ல சிக்கிட்டாலே போதும், எந்திரிச்சு வர்றது ரொம்பவே கஷ்டம். அப்படி மரணத்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். பிராங்கியை பார்த்துட்டு கடுப்பாகி அவன் ஒரு சைடு ஷூட் பண்ணி பார்ப்பான், கத்திய வச்சு அடிச்சு பார்ப்பான், எதுவும் வேலைக்கு ஆகல. அவன் பண்ற அட்டாக்க தடுக்க முடியாதுன்னு பிராங்கி அப்படி லைட்டா லெஃப்ட்ல தான் திரும்புவான். அந்த பக்கம் அவன் பண்ண அட்டாக்ல சிவரே ரெண்டா பறந்துருச்சு. அதுக்கும் நம்மால பயப்படல. வாவ் சூப்பர் செமம்பா. இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருந்தவன் டப்புன்னு ஸ்டாப் பண்ணி அவன் கத்திய பின்னாடி வச்சு தலையில ஃபேன் மாதிரி சுத்திட்டு இருந்துச்சு, அதை மட்டும் சுத்த வைப்பான். என்னடான்னு பார்த்தா அவன் கத்திய சார்ஜ் பண்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மால ஷீல்டு எடுத்து ரெடியா இருப்பான். அவனுமே கண்ணா பின்னான்னு கழுத்துல அதை சுத்த விட்டு வேகமா வந்து அடிப்பான்னு பார்த்தா சர்ன்னு பின்னாடி தேய்ச்சிட்டு போவான். என்னாச்சு பைத்தியம் பிடிச்சி வச்சான்னு பார்த்தா அவன் கழுத்துல இருக்க ப்ரொப்பலரை கிளாக் வைஸ் சுத்தி இருந்தான்னா கரெக்டா வந்திருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தினதுனால சர்ன்னு பின்னாடி போயிருச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா சுத்திட்டு வந்து சரியான வேகத்துல அட்டாக் பண்ணுவான். நம்மால அவன்கிட்ட எல்லாம் ஷீல்டு அது இதுன்னு போய் தடுக்கலாமா, அங்க எங்கன்னு டைவர்ட் பண்ணி அலக்கழிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஆளுலயே அடிக்க விட்டுருந்தானா கூட பரவாயில்ல, அதை தடுக்கிறேன்னு சொல்லி அவனோட கொம்பே அந்த ஷீல்டுக்குள்ள இறங்கிருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோபோட்டே உலகத்துல இருக்காதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போதுதான் நம்மால புடிச்சு தூக்கி ஒரே அடி. அதுவும் எப்படின்னா தூக்கி தலைய தரையில வச்சு அடிச்சிருப்பான். இவ்வளவு நேரம் இதே மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்தான். அப்பெல்லாம் ஒன்னாகல, இப்ப தூக்கி அடிச்சவன ஏன் அப்படி ஆச்சு? சரி என்னமோ ஒண்ணு. ஆனா அவனுக்கு இது சரியான அடி. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியா காட்டுறாங்க. அவங்கிட்ட இன்னும் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல, பய அசைவு இல்லாம அப்படியே பேன்னு தான் கிடக்குறான். எந்திரி லூஃபி எந்திரி, எப்படியாச்சும் எந்திரிச்சிரு, நீ அங்க ஏகப்பட்டு நம்பிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துட்டாங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்ப அவங்க கேப்டன் இருந்திருந்தானா கரெக்டா கியூர் பண்ணிருப்பான். அவனும் வேற இல்ல, மத்த எவனுக்குமே என்ன பண்ணுன்னு வேற தெரியல. லங்ஸ்ல இருந்த தண்ணி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், ஏதாச்சும் டேப்லெட் கொடுக்கலாமா, இல்ல இன்ஜெக்ஷன் போடணுமா, இல்ல வேற எதையாச்சும் ரெடி பண்ணுமான்னு ஸ்டார் ஹேட்னு சுத்தி நின்னு கத்துவாங்க. அப்படியே நேரமும் போய்கிட்டே இருக்குது. அப்ப அப்படியே லூஃபியை ஜூம் பண்ணி காட்டுவாங்க. பைய அசைய ஆரம்பிச்சிட்டான். இப்பதான் எல்லாத்துக்கும் உயிரே வருது. நல்ல வேலை அவனுக்கு ஒண்ணு ஆகலன்னு ஒண்ணு மீம்பா. என்ன மீங்கிறான், மீனா மீன் வேணுமாடா ராஜான்னு பக்கத்துல போனா எனக்கு மீட்டு வேணும் அப்படின்னு காட்டு கத்துவான். இவன் கத்துனது கைடோக்கே கேட்டுரும் போல. சரி ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டான். இனி இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சண்டைக்கு போனானா, இல்ல சோறு தண்ணி இல்லன்னு சாரி தண்ணி இருக்குது சோறு இல்லன்னு சொல்லி அங்க பார்ட்டிக்கே போய் சாப்பிட போனானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.